திராவிட முன்னேற்ற கழகம் பொறுத்த வரைக்கும் கலைஞர் கருணாநிதி அவர்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய தலைமையில வந்து லீடர்ஸ் எப்படி ஃபங்க்ஷன் பண்ணாங்க. அண்ட் செகண்ட் திங், செந்தில் பாலாஜி மாதிரி ஆட்கள் முத்தமிழறிஞர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருந்தால் கண்டிப்பா லைன்ல தான் வெயிட் பண்ண வச்சு அவ்வளவு ஈஸியா உள்ள வந்திருக்கும். சான்ஸே கிடையாது. சித்தாந்த அடிப்படையிலும் தமிழ் லிட்ரேச்சர் சான்ஸே கிடையாது. சித்தாந்த அடிப்படையிலும் ஃபேக்டரையும் கம்பேஷனையும் பார்த்து மினிஸ்டர்ஸ் சூஸ் பண்றவர் கலைஞர் கருணாநிதி அவர்கள். ஸ்டாலின் சார் கூட இன்னைக்கு பொலிட்டிக்கல் கம்பல்ஷனால தான் சீஃப் மினிஸ்டரும் செந்தில் பாலாஜி அவர்களை மினிஸ்டர் அப்பாயிண்ட் பண்ண. பொலிட்டிக்கல் கம்பல்ஷன். வை பொலிட்டிக்கல் கம்பல்ஷன்? ஏன்னா நீங்க போயிட்டு சித்தாந்த அடிப்படையில் இருக்கக்கூடிய திராவிட இயக்கத்தை போய் கேளுங்க. செந்தில் பாலாஜி வந்து டிஎம்கே காரரா? பெரியார் திடலுக்கு எத்தனை வாட்டி வந்திருக்காரு? இருந்தது அதிமுக. சடனா பாத்தீங்கன்னா ரைஸ் ஆகுறாரு, சடனா பார்த்தா அமமுக போறாரு, சடனா பார்த்தா இங்க வராரு, நாளைக்கு எங்க இருப்பாருன்னு தெரியாது. He can even be in another party. Is he a loyalist to the DMK? டிஎம்கேல எத்தனையோ தொண்டர்கள் இன்னைக்கு வந்து போஸ்டர் ஒட்டிக்கிட்டே இருக்காங்க பல வருஷமா. இன்னைக்கு பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜியை நம்பி டிஎம்கே வந்து செயல்பட்டு ஆகணும்ன்ற கம்பல்ஷனை டிஎம்கேல இருக்கக்கூடிய சீனியர் லீடர்ஸும் நிறைய பேர் ஃபீல் பண்றத நம்மளால பார்க்க முடியும். கொஸ்டின் என்னன்னா, கலைஞர் அவர்கள் இருக்கும் பொழுது சித்தாந்த அடிப்படையிலையும் தமிழ் லிட்ரேச்சரோட ப்ரொஃபிஷியன்சியும் எம்பத்திக்கல் ஃபேக்டரும் கம்பேஷன் ஃபேக்டரும் நிறைய இருந்தது. அதான் உண்மை. டெஃபினட்டாக நிறைய பேர் ஏற்றுக்க மாட்டாங்க. நாங்கள் சொன்னால் கலைஞர் சார் இருக்கும்போது டெஃபினட்டாக இது இருந்தது. ஏன்னா எங்கள் ஃபேமிலிலேயே நிறைய பேர் டிஎம்கே தான். எனக்கே தெரியும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி கிரியேட் ஆயிடுச்சு நிறைய பேருக்கு லீடர்ஷிப் பொசிஷனில். பஞ்சாயத்து தலைவர் கூட சொல்லுங்க, அந்த கட்சியில் வந்து நிறைய பேருக்கு வாய்ப்பு கிடைச்சது. செந்தில் பாலாஜியை நம்பி இன்னைக்கு ஒரு கட்சி இருக்கு அப்படின்றது தான் பல பேர் வந்து டிஎம்கே இருக்க தொண்டர்களே இதை ஃபீல் பண்றாங்க, அதிருப்தியா இருக்காங்க. டெஃபினட்டா இருக்காங்க. தியாகின்னு அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு क्वेश्चन தான், இந்த கேஸை வந்து பர்சூட் பண்ணது செந்தில் பாலாஜிக்கு அகைன்ஸ்டா யாருன்னு மட்டும் யோசிங்க. இவர்தானே. அப்ப எப்படி தியாகி ஆவாரு? அது எப்படி வரும்? அதையே எல்லாரும் அதுதான் சொல்றேன். It is a political compulsion. The question is leading to political questions. But I am always trying to stick on to the legal matter. இந்த கேஸ் யார் போட்டா? இந்த கேஸ் போட்டது டிஎம்கே. இவர்தான் சார். டிஎம்கே வந்த உடனே அப்ப அவர் வந்து குற்றவாளி, இப்ப தியாகின்னு எப்படி ஆகும்?